بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை நாம் தற்பொழுது அடைந்திருக்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வகையான மாற்றத்திற்கும் அல்லது ஒரு வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சூழல் தேவைப்படுகிறது. அந்த சூழலில் தான் அந்த காரியம் சிறப்பாக நடைபெற முடியும் என்பது உலகத்தினுடைய யதார்த்தமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எல்லா காரியங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சூழல் என்பது அவசியமானது. ஒரு செடி வளர வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு விதை இருக்குது, விதை நல்ல தரமான விதையா இருக்கிறது. ஆனால் அந்த விதை தரமாக இருந்தால் மட்டும் போதுமானதாக இருப்பதில்லை. அந்த விதை எந்த மண்ணில் போய் சேருகிறது, அந்த மண் தரமானதா இருக்கணும். அந்த விதைக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் தரமானதா இருக்கணும். அந்த விதைக்கு கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் தரமானதா இருக்கணும். அந்த விதைக்கு கிடைக்கக்கூடிய சூழல் தரமானதா இருக்கணும். இப்படி எல்லா வகையான சூழலும் சரியாக அமைகிற பொழுதுதான் ஒரு விதை நல்ல செடியாக நல்ல மரமாக வளர்ந்து நமக்கு தேவையான பலன்களை தர முடியும். விதை நல்லா இருக்குது, ஆனா அதனுடைய சூழல் எதுவுமே அதற்கு ஒத்துழைக்கிற மாதிரி அதனுடைய சூழல் அமையல. உரிய சூரிய வெளிச்சம் கிடைக்கல, உரிய தண்ணீர் கிடைக்கல, உரிய மண் அதுல இல்லை, அது ஒரு கட்டாந்தரையில விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எவ்வளவு தரமான விதையா இருந்தாலும் அதனுடைய பலனை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படி எல்லா காரியங்களுக்கும் அந்த காரியம் சிறப்பாக நிகழ்வதற்கு ஒரு சூழல் தேவைப்படுகிறது. ஒரு வைத்தியர் மருத்துவம் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த ஆப்ரேஷனை நடுத்தருவில் வச்சு அவரால் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தேவைதான், அதுக்கான உபகரணங்கள் தேவைதான், அதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் தேவைதான், அதுக்கான ஒரு வெளிச்சம் தேவைதான், அதுக்கான எல்லா வகையான வசதிகளும் வாய்ப்புகளும் தேவைதான். அது எல்லாம் எங்கே இருக்குதோ அங்கதான் அவரால் சிறப்பான முறையில அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் அறுவை சிகிச்சையா இருக்கும், உரிய பலனை முழுமையான பலனை அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது வாழ்வினுடைய யதார்த்தமாக எல்லா காரியங்களின் வெற்றிக்கும் எல்லா செயல்பாடுகளும் சரியாக முடிவதற்கு அல்லாஹ் இப்படியான ஒரு விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் உலகத்துல. அது மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாழ்வின் முன்னேற்றத்தை எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிறோம். நாம நேற்று இருந்ததை விட இல்லை இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நான் வேற மாதிரி இருக்கணும், நேற்றை நான் சம்பாதித்ததை விட அதிகப்படியாக சம்பாதிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள். நான் இப்படி மாறணும். நம்ம கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அதில் ஒரு லிஸ்ட் கொடுங்க, நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறீங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த மாதம் எப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும், இன்னொரு 10 ஆண்டுகளில் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லார்ட்டையும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லாத யாருமே இருக்க முடியாது. அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையின் மீதோ எதிர்காலத்தின் மீதோ அவங்களுடைய முன்னேற்றத்தின் மீதோ எந்த அக்கறையும் இல்லாதவர்கள்ட்ட வேணுமானால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாமே தவிர எதிர்காலம் குறித்த ஒரு கனவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே எதிர்காலத்தில் இப்படி ஆகணும், அதுக்கு நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு முன்னேற்றம் தேவை, இவ்வளோ சம்பாத்தியம் தேவை, இப்போ நான் ஒரு 20,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இன்னொரு 6 மாசத்துல அது 30,000 மாறணும், நான் திருமணம் முடிக்க போறேன், என்னுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் பையன் இப்படி இருக்கிறான் அவனை நான் இப்படியாக டெவலப் பண்ணணும், என் மனைவி இப்படி இருக்கிறா அவளோடு உண்டான உறவு இப்படி மாறணும், என்னுடைய தொழில் வாழ்க்கை இப்படி இருக்கணும், என்னுடைய சமூக வாழ்க்கை இப்படி இருக்கணும், என்னுடைய அரசியல் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மாற்றங்கள் குறித்த கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா அந்த மாற்றத்திற்கு ஒரு சூழல் இருக்கிறது. எந்த மாற்றம் நிகழணும் நம்ம ஆசைப்படுறோமோ அந்த மாற்றம் நிகழ்வதற்கு உரிய சூழல் அமைந்தால் நாம் நம்முடைய மாற்றம் நல்ல முறையில் நிகழ்ந்து விடும். அதுக்கு உரிய சூழல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம கற்பனை பண்றோம், எதிர்பார்க்கிறோம், ஆசையோடு இருக்கிறோம், ஆனால் அதை ஒத்துழைத்து அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகிற வகையில அந்த சூழல் நமக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னா
நாம எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்கள் எல்லாம் சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிகழுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சில பேருக்கு நிகழலாம். எவ்வளவுதான் சூழல் அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட அவங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு, ஆற்றல் சில பேருக்கு கிடைக்கும். அது லட்சத்துல கோடியில ஒருத்தருக்கு 2 பேருக்கு விதிவிலக்கு அமையலாம். பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது மாற்றங்கள் நிகழ்வதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு கட்டாயம் தேவை. அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்கு, வாழ்வில் முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கு, வாழ்வில் நேர்மையை நோக்கி நகர்வதற்கு, ஒரு நல்ல முஸ்லிமாக மாறுவதற்கு, ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நிறைந்த ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு சமூக தலைவனாக, ஒரு பொறுப்புள்ள சமூக குடிமகனாக, இப்படி நீங்க எந்த வகையான நல்ல மாற்றங்களை அடையணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவதற்கு மிக பொருத்தமான சூழல், மிக பொருத்தமான காலம் எது என்று கேட்டால் இப்பொழுது நம்மை அடைந்திருக்கிற இந்த ரமலானுடைய மாதம் தான் அதற்கு மிக பொருத்தமான காலம். வாழ்க்கையில் நீங்க என்ன ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கட்டும், கெட்ட முன்னேற்றத்தை பத்தி சொல்லல. சில பேருக்கு கெட்டதுல கூட வச்சிருப்பான் ஆசைகளை, சில தீமைகள் செய்யணும்னு திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. நான் அவங்கள பத்தி பேசல. வாழ்வில் நிஜமான உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிற, அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அந்த வாழ்க்கை அனைத்திலுமே ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிற யாராக இருந்தாலும் அந்த மாற்றம் நிகழ்வதற்கு அருமையான ஒரு சூழல் உங்களுக்கு அமையப்பட்டிருக்கிற 12 மாதங்கள்ல அற்புதமான ஒரு மாதம் இருக்குன்னு கேட்டா ரமலான் மாதத்தை போல வேற எந்த மாதமும் கிடையாது. நீங்க என்ன திட்டத்தை வைத்திருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு தேவையான சூழல் இங்கே வைத்திருக்கிறது. நீங்கள் அந்த சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்டால், சூரியன் இருக்கிறது, காற்று இருக்கிறது, நீர் இருக்கிறது, ஒரு விதை சரியான நேரத்திலே மண்ணில் விதைக்கப்பட்டால் இந்த எல்லா சூழலும் சேர்ந்து அந்த விதையை எப்படி மரமாக உருவாக்கி கொண்டு வருமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை நிகழ்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் இந்த மாதத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா குறிச்சு வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் சாத்தியமானது. ஆனா நம்ம பெரும்பாலும் அதை கவனிக்கிறதே இல்லை. அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது, சூழல் இருக்குது, எல்லா அட்மாஸ்பியரும் இதுல சேர்ந்து கை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம சிந்திக்காத காரணத்தினால மற்ற 11 மாதங்கள் எப்படி நம்மிடம் கடந்து செல்கிறதோ அது மாதிரி தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல ரமலானை கடந்திருப்பாங்க. ரமலானுக்கு முன், ரமலானுக்கு பின் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற பெரிய வித்தியாசமா இருக்காது. ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ ரமலானுக்கு பிறகு வர அடுத்த மாதத்திலையும் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை அதே நிலையில தான் தொடரும். பெரிய வித்தியாசத்தை, பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை அது மாதிரி பார்க்கவே முடியல. 40 ரமலான் முடிச்சுட்டேன், 30 ரமலான் முடிச்சுட்டேன், 20 ரமலான் நோன்பு வச்சுட்டேன், எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு ரமலானுக்கு முன், ரமலானுக்கு பின் அப்படின்னு பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு ரமலான்லையும் நான் இப்படி 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 டெவலப் ஆகியிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கதை இருக்கிறதா, ஒரு சரித்திரம் இருக்கிறதா, ஒரு செய்தி இருக்கிறதா? யாரிடத்திலுமே, பெரும்பான்மையான மனிதர்களிடத்துல அப்படி பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, இதுல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சிந்தனையே நமக்கு இல்லை. உண்மையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆன்மீக வழிபாடு, தனிப்பட்ட எல்லா மாற்றத்திற்குமான ஒரு சூழலை இதில் அமைத்து தந்திருக்கிறான் என்று அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ரமலான் மாதத்தை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நம்ம எல்லாம் மீண்டும் மீண்டும் ரமலான் வருகிற பொழுதெல்லாம் எல்லா உரைகள்லையும் எல்லா ஜும்மாக்கள்லையும் கேட்ட ஒரு செய்தி தான். நபிகளார் சொல்றாங்க, ஹத்தா இதா ஜா ரமலான், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வ உல்லிகத் அபுவாபுன் நார் வ சுஃபிதத்தி ஷயாத்தீன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ உல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. ஓ சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? பெரும்பாலும் நாம் இந்த மாதிரி மார்க்க ரீதியாக வரக்கூடிய பல விஷயங்களை அதனுடைய யதார்த்தமான நடைமுறை சூழலில் அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கென்று ஒரு ஆன்மீக கருத்து கொடுத்து அந்த ஆன்மீக கருத்தை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அது சரியாத்தான் இருக்கும்னு அறகுறையான எண்ணத்தோட அப்படியே கடந்து போயிடுறோம். இது நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நீங்க நல்ல வகையில் முன்னேறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் எல்லா வாசல்களையும் திறந்து வச்சிருக்கிறேன், அப்படி அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்ன? உங்களுடைய செயல்களின் வழியாக முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இந்த ரமலானில் பிரகாசமாக செய்யப்பட்டிருக்கிறது. நரகத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற ஒரு தீமையிலிருந்து நீங்க விடுபடணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு தப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, இந்த தவறு உங்களுடைய உள்ளத்தை விருத்து செய்யக்கூடாதுப்பா,
எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், யாருக்கும் வெளியே தெரியல, ஆனாலும் கூட அசிங்கம் இல்லையா, அல்லாஹ் தடுத்தது இல்லையா, இதையெல்லாம் செஞ்சு செஞ்சு எனக்கு நானே கேட விளைவிச்சுக்கிறேன்னு சமுதாயத்துல வெளியே வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அசிங்கமா போயிடும் அப்படின்னு சிறிதோ பெரிதோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்மிடத்துல நம்முடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிற சில பாவங்கள், சில தவறுகள், சில பிழைகள் இருக்கும். அப்படிப்பட்ட பிழைகள்ல இருந்து வெளியே வர முடியாம தவிப்போம்ல. இப்ப நபிகளார் சொல்றாங்க, ஓ ஹுல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன அப்படின்னா நீ தப்பு செய்யறதுக்கான, நீ அதுல போய் விழுவதற்கான வாய்ப்பை எல்லாம் அடைச்சி வச்சிருக்கான். இந்த ரமலானுக்கு ஒருத்தன் தப்புல விழுறாங்கன்னா அல்லாஹ் சாத்தி வச்ச கதவை திறந்துட்டு போய் விழுறானே தவிர இயல்பாக அந்த தப்பை செய்யக்கூடிய சூழல் இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காது? சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷைத்தானிய உணர்வு, தப்பான கெட்ட பாவமான செயல்கள் செய்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் இறுதிக்கு போட்டு வச்சிருக்கான். நீ அதை உடைச்சுக்கிட்டு போய் தப்பு செய்ய முடியுமே தவிர நல்லது செய்யறது ஈஸி, முன்னேற்றத்தை நோக்கி நகர்வது ஈஸி, உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது ஈஸி, வாழ்க்கையை கீழாக்கி கொள்வது, தவறுகளை நோக்கி செல்வது, பாவங்களை செய்வது அது இந்த மாதத்துல ஈஸி இல்ல. உன்னுடைய உள்ளமே, உன்னை சார்ந்து இருக்கிற சமூகமே எல்லாமே உன்னை முன்னேற்றத்தின்பால் அழைத்து செல்லக்கூடிய வகையில் இந்த ரமலானை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த ரமலானில் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன மாறணும்னு திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டத்தை இதுல நடைமுறைப்படுத்துங்க. ஏன்னா மனிதனுடைய உடலும் மனிதனுடைய மனசும் நேர்கோட்டில் எப்போ பயணிக்குதோ அப்போ அவன் திட்டமிடுகிற சரியான செயல்களை செய்து முடிக்க முடியும். மனிதனுடைய உடலும் மனிதனுடைய சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது எப்போ பயணிக்கும்? கண்டதைகளையும் அள்ளி போட்டு நிரப்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உடம்புக்குள்ள, அப்படி நிரப்புகிற தருணத்துல உங்களுடைய உடலும் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருக்காது. மனசு ஒண்ணு செய்யலாம்னு சொல்லும், உடம்பு டயர்டா இருக்குன்னு படுத்துக்கும். உடம்பு செய்யலாம்னு ஆரோக்கியமா இருக்கும், மனசு சோம்பலா இருக்குன்னு சொல்லும். உடம்புல ஒரு கோளாறும் இல்லை, ஆனா செய்ய மனசு வராது. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குது, மனசு டயர்டா இருக்கும். இப்படி அங்கிட்டு இங்கிட்டு அலைபாயும் பொழுது மனுஷனால திட்டமிட்ட காரியத்தை செய்யவே முடியாது. ஆனா இப்ப நீங்க உள்ளுக்குள்ள போட வேண்டியதெல்லாம் லெவலா போட்டு கரெக்டா போட்டு அப்பப்ப அதை பட்னி போட்டு பக்குவப்படுத்த வேண்டிய முறைப்படி உங்களுடைய பாடி சரியான கண்டிஷனுக்கு வந்துருச்சு. பாடி கரெக்டான கண்டிஷன்ல வந்திருக்கிற இந்த நேரத்துல எப்ப வயிறு என்பது இன்றைய நவீன அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிற செய்தி என்ன தெரியுமா? வயிறு என்பது இரண்டாம் மூளை என்று சொல்லுகிறான். வயிறுங்கிறது இரண்டாம் மூளையாம். மூளைதான் மனுஷன் இருக்குன்னு நினைக்கிற இந்த வயிற்றுக்குள்ள நீ போடுற பொருட்கள் உன் மூளையை இயக்குது. அந்த மூளை சரியா இருக்கணுமா, கரெக்டா சிந்திக்கணுமா, நல்ல வேகமா ஓடணுமா அல்லது படுத்து தூங்கணுமா, நீ உள்ளுக்குள்ள போடுற இறையை பொறுத்து இருக்குதுப்பா. இறையை எப்படி போடுற, எப்போ போடுற, அதை எப்படி செரிக்க வைக்கிற, தேவையில்லாம போடுறியா, அதிகமா போடுறியா, கம்மியா போடுறியா, அதையெல்லாம் வச்சுதான் அதனுடைய மூளையின் செயல்பாடு அமைந்திருக்கிறது. வயிறு என்பது மூளை, இரண்டாம் மூளை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அப்ப இந்த வயிறை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உடல் கண்ட்ரோலுக்குள்ள வருகிறது, உடல் கண்ட்ரோல் செய்யப்படுகிற பொழுது மனம் கண்ட்ரோலுக்குள்ள வருகிறது, மனமும் உடலும் கண்ட்ரோல் செய்யப்படுகிற நம்முடைய நோன்பின் வழியாக மனம் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. நான் இந்த பட்டினி கிடைக்கிறேன் வெறும் பட்டினி இல்லை, அல்லாஹ்வுக்கான பட்டினி, ஆன்மீகத்திற்கான பட்டினி, இறை கட்டளையை பின்பற்றுகிற பட்டினி, இறைவனோடு நெருக்கத்தை பெற்றுக் கொள்கிற பட்டினி, வெறும் பட்டினி இல்லையே. வெறும் பட்டினியா இருந்தா மனசுக்கு அங்க வேலை இல்லை. பட்டினி கிடந்தா ஐயோ பசிக்குதே, எப்பன்னா சாப்பாடு வரும், யாராவது சாப்பாடு தருவாங்களா, அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது வெறும் பசி அல்ல, இது ஆன்மீகத்தின் பசி, நானாக விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்ட பசி, என் இறைவனுக்காக என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்ட பசி. எனவே இந்த பசியும் சாதாரண பசியும் அந்த ரெண்டு ஒண்ணு கிடையாது. இந்த பசி உடலை பக்குவப்படுத்துகிற அதே தருணத்துல என் மனதையும் பக்குவப்படுத்தி உடலும் மனசும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த ரமலான்ல ஏற்படுது. இந்த ரமலானை நீங்க திட்டமிட்ட அடிப்படையில் பயன்படுத்திக்கிட்டா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது போகும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னதிரக்க ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு, யார் ரமலானை அடைந்து அதிலே அவர் இறைவனின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அப்படின்னா ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்க. ரமலான் கிடைச்சிருச்சு, அல்லாஹ்விடத்துல நெருங்கி நீ முன்னேறுவதற்கான ஒரு நல்ல சான்ஸ். அது அந்த சான்ஸ் உனக்கு கொடுக்கப்பட்டு நீ அதனால் பயனடையவில்லை என்றால், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ் அவரை தனது அருளை விட்டும் தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்கிறார்கள். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான், ஹதீஸ் தான்.
மெம்பர்ல ஏறும்போது ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. என்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் வந்து இந்த மாதிரி துவா செஞ்சாரு. நான் ஆமீன் சொன்னேன்னு அவருக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரமலான் கிடைச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கல இவனுக்கு அப்படின்னா இவன் ரமலான்ல முயற்சி எடுக்கல, அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தல. இப்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்தாத ஒருத்தன் உலகத்துல வேற எந்த வாய்ப்பை பயன்படுத்துவான்? பெருநாளில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துவானா? ஜும்மாவுடைய வாய்ப்பை பயன்படுத்துவானா? உலகத்துல இந்த 12 மாசத்துல வேற எந்த மாசத்துல இந்த வாய்ப்பு இருக்குது? இந்த மாசத்துல இருக்க வாய்ப்பு உலகத்துல வேற எந்த மாசத்துலயும் உங்களுக்கு இல்ல. இந்த மாசத்திலே நீ முன்னேறல, இந்த மாசத்திலே உனக்கு மாற்றம் வரல, இந்த மாதத்தில உன்னை நீ மேம்படுத்திக் கொள்வதற்கான எந்த வேலையும் செய்யல, வேற எந்த மாசத்துல நான் செய்வேன்? இந்த மாசத்துல நாசமா போனோம், போய் தொலைகிறான். அல்லாஹ் அவரை தனது அருளை விட்டும் தூரமாக்கட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நபிகளா ஆமாங்க, இவன் அப்படிப்பட்ட ஆளுதான், போய் சாவட்டுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அப்படியே இதை மிஸ் பண்ணினீங்கன்னா உங்களை மாதிரி நம்மை மாதிரி துர்பாக்கியசாலி வேற யாரும் கிடையாது. அதனால முதல் செய்தி, இந்த ரமலானுடைய ஆரம்ப தினத்திலே அமர்ந்திருக்கிற நாம், முதல் நேரத்திலே அமர்ந்திருக்கிற நாம், இன்னும் முதல் நாள் சஹரை கூட 8வது நிலையிலே அமர்ந்திருக்கிற நான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு, என் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு, என் இறை நம்பிக்கையின் முன்னேற்றத்திற்கு, என் அறிவின் முன்னேற்றத்திற்கு, என் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு, என் நிம்மதியின் முன்னேற்றத்திற்கு, என் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ரமலான் மாதத்தின் வழியாக எனக்கு திறந்து தரப்பட்டிருக்கிறது. நான் இதை சரியாக பயன்படுத்துவேன் என்கிற திட்டத்தோடு நாம் ரமலானுக்குள்ளே நுழைய வேண்டும். முதல் செய்தி. சரி, அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற எண்ணத்தோடு நான் உள்ள போறேன். என்னை பயன்படுத்துகிற, என்னை மேம்படுத்துகிற மிக முக்கியமான ஆயுதம் எது? எது என்னை மேம்படுத்தும், எது என்னை முன்னேற்றும், எது என்னை சரிப்படுத்தும் அப்படின்னு கேட்டா, இது எல்லாம் அட்மாஸ்பியர். எது? நோன்பு வச்சிருக்கிறது, பட்னி கிடக்கிறது, உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாம் அட்மாஸ்பியர். ஆனால் என்னை சீர்திருத்துகிற ஆயுதம் எது என்று கேட்டால், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற திருமறை குர்ஆன் தான் அந்த ஆயுதம். இந்த குர்ஆனை நீங்க பயன்படுத்த வேண்டிய விதத்தில் இந்த ரமலான்ல பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை யாரும் சந்திப்பார்கள். சந்திக்காம யாரும் இருக்கு? துர்பாக்கியசாலியை தவிர, எனக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறவனை தவிர, இது எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லைன்னு நினைக்கிறவனை தவிர, எல்லா மனிதர்களும் இதன் வழியாக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதை உங்களை மாற்றுகிற, உங்களை முன்னேற்றுகிற, உங்களை மேம்படுத்துகிற அற்புதமான ஒரு கருவி, அற்புதமான ஒரு பெரும் ஆயுதம் திருமறை குர்ஆன். அதனால தான் திருக்குர்ஆன் அல்லாஹ் ரமலான்ல இறக்கலாம். ரமலானுடைய மாதம், திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம், ரமலானின் சிறப்பு திருக்குர்ஆனின் சிறப்புல தானே இருக்குது. எதுக்கு ரமலானுக்கு இவ்வளவு பெரிய எஃபெக்ட்? ஏன் ரமலான் இவ்வளவு சிறந்தது? ஏன் ரமலான் இவ்வளவு உயர்ந்தது? ரமலான் ரொம்ப புனிதமானது, ரமலான் ரொம்ப அருள் நிறைந்தது, ரமலான் லைலத்துல் கத்ர் உடையது, ரமலான் அப்படி, ரமலான் அப்படி, ரமலான் அப்படின்னு பேசுறமே, அந்த ரமலான் எப்படி அப்படி சிறப்பாச்சு? வேற ஒண்ணுமே இல்லை, அதுல அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் வந்ததுனால தான் ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு. குர்ஆன் இல்லாட்டி சிறப்பு இல்லை. குர்ஆன் வரவில்லை என்று சொன்னால் ரமலானுக்கு எந்த சிறப்பும் இல்லை. அப்படியானால் நம்மை பண்படுத்துகிற பேர் ஆயுதம் எது அப்படின்னு கேட்டா, வெறுமனே ரமலான் என்கிற மாதத்தின் காலை, மாலை, மதியம் 12, இரவு 1 அது அல்ல. இந்த ரமலானிலே அருளப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் தான் நம்மை மாற்றுகிற பேர் ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கை முன்னேறியும். அதாவது தான் பாருங்க, ஒவ்வொரு ரமலானிலும் தான் காலம் முழுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு, காலம் முழுக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்ல இருந்து கடைசியா அருளப்பட்ட வசனம் வரைக்கும் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு காலத்திலையும், ஒவ்வொரு மாசத்திலையும், ஒவ்வொரு வாரத்திலையும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி வந்துகிட்டு இருந்தத ஒவ்வொரு ஆண்டு ரமலானிலும் ஒரு வருஷத்தினுடைய மொத்த கால்குலேஷன் எவ்வளவு வசனம் அருளப்பட்டுச்சு, அதுல முதல் வசனம் எது, இரண்டாவது வசனம் எது, எந்த வசனத்தை எந்த அத்தியாயத்தில் வைக்கணும், எந்த வசனத்தை முன்னாடி வைக்கணும், எந்த வசனத்தை பின்னாடி வைக்கணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணி ஒவ்வொரு ஆண்டின் அருளப்பட்ட திருக்குர்ஆனை தொகுத்து வழங்கக்கூடிய காலமாக எது இருந்துச்சுன்னா அதுவும் ரமலானுடைய மாதம் தான். குர்ஆன் அருளப்பட்ட மாதமும் ரமலான், ரமலானிலே ஒவ்வொரு ஆண்டிலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மாதமும் ரமலான். நபிகளாருடைய வாழ்க்கையில கடைசி ஆண்டிலே ஒரு தடவைக்கு 2 தடவை ரீசெக் செய்யப்பட்டது ரமலானிலே. லாஸ்ட் மௌதா போற வருஷம் ரமலான் வருதுல, அதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் உயிரோடு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல் தான் ரசூலுல்லாஹ் மௌதா போறாங்க. கடைசி ரமலானுக்கு பிறகு வந்த
ரபியுல் அவ்வல் தான் மூத்தா போறாங்க. கிட்டத்தட்ட ரமலானுக்கு பிறகு 6 மாத காலங்கள் நபிகளார் உயிரோடு இருந்தாங்க. ஆனா நபிகளாருடைய வாழ்க்கையிலே அருளப்பட்ட திருக்குர்ஆன், ஒட்டுமொத்த திருக்குர்ஆனும் எப்பொழுது கடைசியாக நினைவூட்டப்பட்டதுன்னா நபிகளாரின் கடைசி ரமலானில் ஒரு தடவை அல்ல 2 தடவை ரீசெக் செய்யப்படுகிறது. அதுக்கு முந்தையெல்லாம் ஒவ்வொரு ரமலான்லையும் ஒவ்வொரு தடவை, கடைசி ரமலான்ல 2 தடவை அவங்களுக்கு அருளப்பட்டு ஓதி காட்டப்பட்டு இதுதான் முதல் வசனம், இதுதான் ரெண்டாவது வசனம், இதுதான் அல்ஹம்து சூரான் ஆரம்பிச்சா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். அப்படி எல்லாம் ஃபைனல் ஆனது எப்படின்னு கேட்டா நபிகளாருடைய கடைசி ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை ஓதி காட்டி ஃபைனல் பண்ணிட்டாங்க. அப்ப குர்ஆனுக்கும் ரமலானுக்கு உண்டான தொடர்பின் வழியாகத்தான் ரமலான் சிறப்பு பெறுகிறது. இந்த ரமலானை நாம் பயன்படுத்துவதன் வழியாக நம் வாழ்வு சிறப்பு பெறுகிறது. எனவே இந்த ரமலானை திருக்குர்ஆனோடு உண்டான தொடர்பை வெளிப்படுத்துகிற வகையில நாம் இந்த ரமலானில் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு திருக்குர்ஆனையே தெரிவு செய்திருக்கிறோம். திருக்குர்ஆன் தான் நம்மை வாழ்வை மாற்றும். அப்படியானால் இந்த ரமலானில் நாம் திருக்குர்ஆனையே நம் வாழ்வை மாற்றுகிற பேர் ஆயுதமாக இருக்கிற திருமறை குர்ஆனையே தலைப்பாக எடுத்துக்கொள்வோம் சொல்லிவிட்டு அதைத்தான் இந்த ரமலானின் தொடர் உரைக்கான தலைப்பாக தேர்வு செய்திருக்கிறோம். தொடர் உரைக்கான தலைப்பு திருக்குர்ஆனா? திருக்குர்ஆன் மொத்தத்தை முடியாது. ஒரு ரமலான்ல அது எப்படி சாத்தியம்? ஏதாவது ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் அப்படிதான் எடுக்க முடியும். அதனால இப்ப நாம எடுத்திருக்கிற இந்த தலைப்பு, இந்த தொடர் எதை மையப்படுத்தியது என்றால் திருக்குர்ஆனுடைய ஒரே ஒரு சூறாவை மையப்படுத்தியது. மிக்க மேலானவன் அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்கல்ல, மேலோட்டமா அந்த தலைப்பை பார்த்துருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா அல்லாஹ்வுடைய மேன்மையை பற்றி பேச போகிற ஒரு தலைப்பாக இது இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சுருக்கமா சொன்னா அல்லாஹ்வுடைய மேன்மை, அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அதை பற்றி தான் இந்த ஏன்னா ஏற்கனவே ஒரு பேசியிருக்கிறோம். மகத்தான படைப்பாளன்னு ஒரு தலைப்புல ஒரு ரமலான் முழுக்க பேசணும். அல்லாஹ் எப்படி ஒவ்வொன்றையும் படைச்சிருக்கான், மனுஷன் எப்படி படைச்சிருக்கான், மனிதனுடைய உறுப்புகள் எப்படி, மிருகங்கள் எப்படி, ஒவ்வொன்றுக்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் என்ன, அதில் இருக்கிற நுட்பங்கள் என்ன, ஆழம் என்ன, வியந்து பார்க்கிற வகையில, நினைச்சு பார்க்க முடியாத வகையில எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் ஒவ்வொரு செகண்ட்லையும் நம்முடைய பாடியில ரன் ஆகிட்டு இருக்குது என்பதையெல்லாம் மகத்தான படைப்பாளன் என்கிற தலைப்பின் கீழே ஒரு ரமலான்ல பார்த்தோம். இது அந்த அர்த்தத்தில் கொடுக்கப்பட்ட நல்ல இது. ஏன்னா அது கலோக்கியலா எல்லா இடத்துல இருந்தும் கலெக்ட் பண்ணி பல்வேறு வசனங்கள், பல்வேறு அத்தியாயங்கள், பல்வேறு அறிவியல் உண்மைகள் அப்படி பலதையும் கலந்து எடுத்து ஒரு தலைப்பின் கீழ் கொடுத்தோம். இது அப்படி இல்லை, ஒரு சூறாவை ஒரு தலைப்பாக அறிவிச்சோம். மிக்க மேலானவன் என்பது நம்முடைய தலைப்பு அல்ல, திருமறை குர்ஆனிலே இருக்கிற ஒரு அத்தியாயத்தின் தலைப்பு. திருக்குர்ஆன்ல 87வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கிற அல் அலா, சூரத்துல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, வெள்ளிக்கிழமை ஜும்மால பெருநாள் எல்லாம் ஓதுறாங்கல்ல, அந்த அலா என்றால் மிக உயர்ந்தவன், மிக்க மேலானவன் அர்த்தம். அதைத்தான் இந்த இப்ப நம்ம பார்க்க போறது மிக்க மேலானவன் என்கிற மேலான பண்புகளை பற்றி அல்ல. அந்த அத்தியாயம் சொல்லுகிற செய்திகள், அதிலிருந்து கிடைக்கிற பாடங்கள், படிப்பினைகள், அது நம்முடைய வாழ்வுக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்களை தர இருக்கிறது என்று அந்த அத்தியாயத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய நாட்களிலே ஏனெனில் திருக்குர்ஆன் தான் மையம், மனித வாழ்வின் மையம் அதுதான். திருக்குர்ஆன் எதை பற்றி பேசுகிறது? நம்மை பற்றி பேசுகிறது. யாருக்காக பேசுகிறது? நமக்காகவே பேசுகிறது. நமக்காக பேசுகிற, நம்மை பற்றி பேசுகிற. பெரும்பாலும் குர்ஆனை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் குர்ஆன் எதை பேசுகிறது அப்படின்னு கேட்டா நம்மிடத்துல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். குர்ஆன் எதை பேசுகிறது? வரலாறுகளை பேசுகிறது, ஆன்மீகத்தை பேசுகிறது, உளவியலை பேசுகிறது, நபிமார்களை பேசுகிறது, கெட்டவர்களை பேசுகிறது, அழிக்கப்பட்ட சமூகத்தை பற்றி பேசுகிறது, பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது. இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா நிஜமா குர்ஆன் இதை விட அழுத்தமா இன்னொரு செய்தியை சொல்லுகிறது. இதையெல்லாம் பேசுகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், உண்மையில் அதன் வழியாக எதை பேசுகிறது என்றால் அது உங்களைத்தான் பேசுகிறது. ஃபீஹி ذிக்ருக்கும், அது உங்களை பற்றி பேசுகிறது, என்னை பற்றி பேசுகிறது, உங்களை பற்றி பேசுகிறது, யாரையோ பற்றி அல்ல. இப்ப முதல்ல நீங்க நினைக்கணும், குர்ஆன் என்ன பத்தி பேசுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி வாழ்ந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி. ஓகே, மூசாவின் பெயரால் மூசாவின் வரலாற்றை பேசுவது அதனுடைய நோக்கம் அல்ல. மூசாவின் பெயரால் நம்மை நமக்கு நினைவுபடுத்துகிறான் அல்லாஹ். மூசா நபி எப்படி கடலுக்கு முன்னால் போய் நிற்கும் போது ஒரு பெரிய நெருக்கடியை சந்திச்சாங்களோ அந்த மாதிரி உன் வாழ்க்கையில திக்கு தெரியாம என்ன செய்யறதுன்னு திகச்சு நிற்கிற ஒரு சூழல் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூசா நபியின் பெயரால் அல்லாஹ் என்னை பற்றி பேசுகிறான், உங்களை பற்றி பேசுகிறான். மூசா நபி எப்படி கையாண்டாங்களோ, அந்த சிச்சுவேஷனை எப்படி எதிர்கொண்டாங்களோ,
அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்களோ, அந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ்வை நம்பினாங்களோ, அந்த மாதிரி நீங்களும் அல்லாஹ்வின் நம்பிக்கையின் வழியாக இந்த சிக்கலில் இருந்து மீள வேண்டும் என்று மூசா நபியின் பெயரால் நான் தான் பேசப்படுகிறேன், ஈசா நபியின் பெயரால் நான் தான் பேசப்படுகிறேன், முகமது நபியின் பெயரால் நான் தான் பேசப்படுகிறேன். குர்ஆனில் பேசப்படுகிற ஒவ்வொன்றுமே கெட்டவர்களின் பெயராலும் நான் தான் பேசப்படுகிறேன், நல்லவர்களின் பெயராலும் நான் தான் பேசப்படுகிறேன். எல்லாமே நான் என்னதான், என்னையத்தான், உங்களை தான், அவரவரை தான், என்னை பத்தி பேசுது குர்ஆன். அதான் குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்கிறது, ஃபீஹி திக்ருக்கும், அது உங்களை பத்தி பேசுதுப்பா. யாரையா பேசு நினைச்சுக்கிறேன், ஒன்னே பேசுது. உன் வாழ்க்கையில அந்த சிச்சுவேஷனை கடக்காம இருக்கவே மாட்டேன். அங்கிருந்து இங்க வரைக்கும் படிச்சு பாரு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கட்டம், ஒவ்வொரு மாசத்துல, ஒவ்வொரு வருஷத்துல, சிறு வயசுல ஒரு பஞ்சாயத்து அது அங்க இருக்குது, 10 பருவத்துல ஒரு பஞ்சாயத்து அது அங்க இருக்குது, 40களில் ஒரு பஞ்சாயத்து அது அங்க இருக்குது, 50களில் ஒரு பஞ்சாயத்து அது அங்க இருக்குது, 45 வயசுல ஒரு பஞ்சாயத்து அது அங்க இருக்குது. வாழ்வில் ஒவ்வொரு கட்டங்கள்ல, ஒவ்வொரு பருவங்கள்ல, ஒவ்வொரு தேவைகள்ல, ஒவ்வொரு சூழல்கள்ல, ஒவ்வொரு பிரச்சனையை சந்திப்பிய அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நபியின் பெயரால், ஒவ்வொரு நல்லவர்களின் பெயரால், ஒவ்வொரு கெட்டவர்களின் பெயரால், ஒவ்வொரு சமுதாயத்தின் பெயரால், இப்படி பல பேர்ல உன் வாழ்க்கையை பத்தி தான் பேசியிருக்கேன். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து, தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. எனவே நம்மை பற்றி பேசுகிற, நமக்காக பேசுகிற, நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக பேசுகிற திருமறை குர்ஆன் தான் ரமலான் மாதத்திலே பேசப்படுவதற்கு ஆக தகுதியானது என்கிற அடிப்படையிலே திருக்குர்ஆனில் இருக்கிற இந்த அத்தியாயத்தை, சூரத்துல் அலா என்கிற மிக்க மேலானவன் என்கிற அந்த அத்தியாயத்தை, அது சொல்லுகிற செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக திருக்குர்ஆன் குறித்த நம்முடைய பார்வையும் நம்முடைய பயணமும் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு சிறு பார்வை. திருமறை குர்ஆன் ஏன், அது என்ன செய்யும், ஏன் அருளப்பட்டது, குர்ஆன் ஏன் அருளப்பட்டது, இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. குர்ஆன் ஏன்? நேர் வழி, அதை கொஞ்சம் விரித்து சொல்ல முடியுமா? மனிதர்கள் நேரிய வழியில் நடப்பதற்கு. ஓகே, நேரிய வழிங்கிறது ஒரு பொது சொல். கரெக்டா பிராக்டிக்கலா நடைமுறையில் அதை அப்ளை பண்ற மாதிரி. சீர்திருத்தம் நேர்வழியினுடைய மற்றொரு வார்த்தை சீர்திருத்தம் வேற, ஒழுங்குபடுத்துதல் வேற, கட்டமைப்பு வேற. எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாது, நல்லது கெட்டது என்ன அப்படின்னு பிரிச்சு காட்டுறது. கிட்டத்தட்ட நீங்க சொன்னது எல்லாமே குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் தான் குர்ஆன் சொல்கிறது. இதுக்கு தான் நேரான வழிகாட்டத்தான், உங்களை பண்படுத்தத்தான், பக்குவப்படுத்தத்தான், மேம்படுத்தத்தான், உங்களை வாழ்க்கையை சீர்படுத்தத்தான், உங்களை படைச்ச இறைவனோடு கொண்டு போய் சேர்க்கத்தான், இன்னும் பல விஷயங்களையும் சொல்கிறது. இதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை மூடலாகவும் சொல்கிறது, விரிவாகவும் சொல்கிறது. உலகத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் ஏன் அருளப்பட்டது, குர்ஆனே பதில் சொல்கிறது. நீங்க சொன்ன பதில்களும் குர்ஆன்ல இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கல. நீங்க சொன்ன பதில்களும் குர்ஆனில் இருக்கிறது. ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இது அருளப்பட்டிருக்கிறது சொல்கிறது. ஒல் ஃபுர்கான், நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காட்டக்கூடியதற்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, குர்ஆனிலே இருக்கிறது. அதுபோல குர்ஆன் இன்னும் சில செய்திகளை சொல்கிறது. அல்லாஹ் பேசுகிறான். கிதாபுன் 14வது அத்தியாயம் முதல் வசனம், சூரா இப்ராஹிம், ஃபர்ஸ்ட் வசனம். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மின ظுலுமாத்தி இலன் நூர். இருள்களிலிருந்து வெளிச்சத்தின்பால் மக்களை கொண்டு செலுத்துவதற்காக, நபியே நீ கொண்டு சேர்ப்பதற்காக இந்த வேதத்தை உம்மீது நாம் அருள் இருக்கிறோம். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க, இந்த வேதத்தை உங்களுக்கு நாம தந்திருக்கிறோம். ஏன்னு கேட்டா, இருள்களிலிருந்து ஒளியின்பால், வெளிச்சத்தின்பால், அறியாமையிலிருந்து அறிவின்பால், தீமையிலிருந்து நன்மையின்பால், சைத்தானிடமிருந்து இறைவனின்பால், எல்லாம் இங்கு பொருந்தும். இருள்களிலிருந்து வெளிச்சத்தின்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்குள்ள இப்ப நீங்க சொன்ன எல்லாமே வரும். மூடத்தனத்திலிருந்து அறிவின்பால், அறியாமையிலிருந்து அறிவின்பால், இப்ப எல்லா பொருட்களையும் கொண்டிருக்கிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் பயன்படுத்துகிறான்.
இன்னும் சொல்லுகிறான் 10வது அத்தியாயம் சூரா யூனுஸுடைய 57வது வசனம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அது ஜாத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களில் இருக்கிற நோய்களுக்கான நிவாரணமும் வந்திருக்கிறது. திருக்குர்ஆன் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக அருளப்பட்டிருக்கிறது இந்த வசனம் பேசுகிறது. 10வது அத்தியாயம் சூரா யூனுஸுடைய 57 அல்லாஹ் சொல்கிறான், இது மனிதர்களின் உள்ளத்தை பண்படுத்தும், அதில் இருக்கிற நோய்களுக்கு சிகிச்சை செய்யும். மனித வாழ்வின் எல்லா சிக்கலும் மனித உள்ளங்களில் இருக்கிற நோய்களினால் ஏற்படுவதுதான். உள்ளத்தில் இருக்கிற நோய் தான். ஒருத்தன் பொய் பேசுறான், பேச்சு பொய், காரணம் உள்ளம். ஒருத்தன் திருடுறான், செயலு திருட்டு, காரணம் உள்ளம். ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், செயல் தப்பு, காரணம் உள்ளம். எல்லாமே மனதோடு, கல்போடு, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பியூரிஃபை பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தப்படுத்துறீங்களோ, உங்கள் பேச்சு மாறும், உங்களுடைய செயல் மாறும், உங்களுடைய நடவடிக்கைகள் மாறும், உங்கள் வாழ்க்கையே மாறும். அப்ப வாழ்க்கையின் மாற்றம் எங்க இருக்கிறது? உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக இந்த வேதத்தை நான் தந்திருக்கிறேன் என்று மனிதர்களை அழைத்து பேசுகிறது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, மூமின்களேன்னு கூட கூப்பிடலாம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித குலமும் தன்னுடைய உள்ளத்தை நேர்படுத்த நினைச்சா குர்ஆனின் பக்கம் வா. இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. எது எதற்காக, ஏன் அருளப்பட்டது குர்ஆன், ஏன் என்கிற கேள்வியை எடுத்துக்கொண்டு குர்ஆனுக்குள்ள நீங்க ஆய்வு செஞ்சா இதுக்கு 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 இதுக்குன்னு பல விஷயங்களை சொல்கிறேன். மன அமைதி ஒரு இடத்துல அல்லாஹ் இன்னும் அழகா சொல்றான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், 13வது அத்தியாயம் 28வது வசனம். சூரத்து ரஅத்ல 28 அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய திக்ர். திக்ர்னா குர்ஆனுக்கு இருக்கிற இன்னொரு பேர் திக்ர். குர்ஆனுக்கு பல பேர் இருக்குல்ல, குர்ஆன் ஒரு பேர் இருக்கு, ஃபுர்கான் ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி குர்ஆனுக்கு இருக்கிற இன்னொரு பேர் திக்ர் என்று ஒரு பேர் இருக்கிறது. இந்த திக்ரை பத்தி சொல்றான். அலா அறிந்து கொள்ளுங்கள் பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உள்ளங்களுடைய நிம்மதி, அமைதி என்பது அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறது. நிம்மதி வேணும்னு நினைக்கிறியா, சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா, ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறியா, அதுக்கான எல்லா வழியும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது. இப்படி ஏன் அருளப்பட்டது ஒரு பட்டியல் போகிறது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுக்கு இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு ஒரு பெரும் லிஸ்ட் போடுகிறதுல கடைசியா சொன்னதை வச்சே கேட்கிறேன். நிம்மதிக்காக, சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக இந்த குர்ஆனை அருள் இருக்கிறோம் குர்ஆன் சொல்லுகள்ல. இப்போ நம்முடைய முஸ்லிம் சமூகம் குர்ஆனை கையில் வைத்திருக்கிற நம்முடைய சமூகத்தின் வாழ்க்கை நிலை இதில் இருப்பதை போல இருக்கிறதா? நிம்மதியாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக, கவலை இல்லாமல், துன்பங்களிலிருந்து விடுபட்டவர்களாக, மன குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, மன நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக, எதற்காகவெல்லாம் குர்ஆன் வந்ததாக சொல்கிறதோ அது எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு இருக்குதா? நம்ம வீட்டுல இருக்குதா? நம்ம தெருவுல இருக்குதா? நம்ம குடும்பத்துல இருக்கா? நான் பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்கல, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத இடங்கள் இல்லை, பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு இடையிலே மனம் நிம்மதியாக இருக்கும். இப்போ பிரச்சனையும் இருக்கு, நிம்மதியும் இல்லை. பிரச்சனை இருக்கு, இப்ப நம்ம நிம்மதியாக இல்லாம போறதுக்கு காரணம் கேட்டா அந்த பிரச்சனையை தான் சொல்லுவோம். எனக்கு வந்து வச்சிருக்கால, நம்ம அவளை சொல்ல, அவன் நம்மளை சொல்ல, தகப்பன் பிள்ளைய சொல்ல, புள்ள தகப்பன சொல்ல, புள்ளன்னு பார்த்தா அப்படிங்கிறார் தகப்பனார். ரொம்ப தான் எங்க அத்தா ஓவரா போறாரு, புள்ளக்காரன் பேசுறான். எங்க போனாலும் பஞ்சாயத்து. கணவன் மனைவிகளுக்கு இடையில விவாகரத்து அதிகரிக்கிறது. சிறார்கள், 10 பருவத்து வாலிபர்களுக்கு மத்தியிலே நடத்தை சீர்கேடுகள் பெருகிக் கொண்டே போகிறது. ஆனா குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் நிம்மதியா, ஹாப்பியா, சந்தோஷமா, ஒழுக்கமா, நேர்மையா. நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் இல்லையா? இந்த குர்ஆன் அந்த வேலையை செய்யும்னு சொல்லுச்சு, ஆனா அந்த வேலையை செய்யுதா? என் வீட்டுல குர்ஆன், உங்க வீட்டுல குர்ஆன், எல்லார் வீட்லயும் குர்ஆன். குர்ஆன் இல்லாத ஒரு ஆள் இங்க இருக்க மாட்டோம். என் வீட்டுல குர்ஆன் இல்லைன்னு சொல்ற யாருமே இல்லை, எல்லார் வீட்லயும் குர்ஆன் இருக்கு. தமிழ்லையோ, இங்கிலீஷ்லயோ, அரபிலையோ, ஏதோ ஒரு மொழியில குர்ஆன் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் எதற்கு அருளப்பட்டது அது இருக்குதா? ஒரே பஞ்சாயத்தா இருக்க, சண்டையா இருக்க, மனக்குழப்பமா இருக்க, தெளிவில்லாம இருக்க, என்ன காரணம்? அதுக்கும் குர்ஆனே பதில் சொல்லும். என்ன காரணம்? குர்ஆனை கொடுத்த நாம அந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னோமோ அப்படி நீ பயன்படுத்தலையப்பா, அதான் பிரச்சனை.
குரான் இது இன்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யும், இதற்காக குரான் அருளப்பட்டது. ஆனா அந்த குரானை எப்படி பயன்படுத்தினா, என்ன மாதிரி நீ அணுகுனா இந்த ரிசல்ட் எல்லாம் ஏற்படும் குரான் சொல்லிச்சோ, அதையெல்லாம் நம்ம எதையுமே பார்க்கணும். எப்படி அணுகணும்? முதல்ல குரான் சொல்லுது, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச முதல் செய்தியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் குரானை ஓதணும். குரான் எதுக்கு? குரான் ஓதணும்ல, ஓதணுமா? ஓதணும். குரான் சொல்லுதா? சொல்லுது. எங்க சொல்லுது? அல்லாஹ் சூரத்துல் அன்கபூத்ல சொல்றான், உத்லுமா ஊஹிய இலைக மினல் கிதாப், உமக்கு வஹியாய் அருளப்பட்டிருக்கிற வேதத்தை ஓதுவீராக. குரான் ஓத சொல்லுது, ஓத வேண்டாம் சொல்லுது, ஓது. 29வது அத்தியாயத்துல அல்லாஹ் அந்த வசனத்தை பேசுகிறான். 45வது வசனம், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப், உமக்கு வஹியா வேதமாக அருளப்பட்டிருக்கிற இந்த வஹியை ஓதுவீராக. ஓதணும், கண்டிப்பா ஓதணும். ஓதுறதுனா என்ன? இன்னொரு இடத்துல இன்னும் அழுத்தமா சொல்றான். ஓதுறதையே சொல்லுவது எப்படி சொல்றான் தெரியுமா? சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயம் 121 அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவத்தி. யாருக்கு இந்த வேதத்தை நாம கொடுத்தோமோ அவங்க இந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள். ஹக்க திலாவத்தி, எப்படி ஓதணுமோ அப்படி ஓதுறாங்க. உலாய்க யுமினூன பி, அவர்களே அதை நம்பிக்கை கொண்டவர்கள். குர்ஆனை நம்பினோம் அப்படின்னு சொன்னா யாரு தெரியுமா? நம்மளவரே. ஓத வேண்டிய முறைப்படி யார் ஓதுனாரோ அவர் தான் குர்ஆனை நம்பியவர் ஆவார், அவர் தான் மூமின் அப்படின்னு குர்ஆன் சர்டிபிகேட் கொடுத்துருச்சு. அப்போ ஓதுறது முக்கியம். அதுவும் சும்மா சாதாரணமா இல்ல, ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறது ரொம்ப முக்கியம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஓத வேண்டிய முறைன்னு இருக்குல்ல, அது என்ன? ஓத வேண்டிய முறை அப்படின்னு இருக்க, அது என்ன? என்ன? அர்த்தம் புரிந்து ஓதுதல் வேற, வேற கிராத்தாக ஓதுதல் வேற, அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் வேற, நடைமுறைப்படுத்த வேண்டும். வெரி குட். நீங்கள் சொன்னதுல எல்லாமே சரியான பதில், எல்லாமே சரியான பதில். ஆனால் பெரும்பாலும் இதுல நம்ம சிக்கல் என்னன்னு கேட்டா, பதில் வந்துருச்சு ஆனா பிராக்டிக்கல்ல வந்துருச்சாங்கிற கேள்வி. ஓத வேண்டிய முறைப்படி பிள்ளைங்க மதரசாக்கு ஓத அனுப்புவோம். ஓதுதல் அப்படிங்கிற நம்ம வச்சிருக்க அர்த்தம் என்ன? ஓதுதல்னா முறையாக ஹர்ஃப் திருத்தத்தோட, தஜ்வீதோட, ஐன் எப்படி, கைன் எப்படி, கல்கலா எப்படி, தஜ்வீதுடைய சட்டம் எப்படி, அந்த சட்டத்தை பிரிச்சு ஓத வேண்டிய, இதுதான் ஓத வேண்டிய முறை. நம்மகிட்ட கேட்டான். இப்ப நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், அது கடையில் நின்று தராசு முடிச்சு ஒரு சாமான அளந்து நிறுத்தி கொடுக்குறேன். இந்த அளந்து நிறுத்தி கொடுக்குறேன் பத்தியா, கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி கொடுக்குறேன், அல்லது பெருந்தன்மையா கொடுக்குறேன், தாராளமா கொடுக்குறேன், அந்த மாதிரி நான் அளந்து நிறுத்தி கொடுக்குறேன். இதை யாராவது ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறேன்னு யாராவது சொல்லுவோமா? அப்படி சொன்னா நீங்களே சிரிப்பீங்க. நிற்க வேண்டிய முறைப்படி நிற்கிறேன்னு சொல்லுப்பா, அளக்க வேண்டிய முறைப்படி அளக்கிறேன்னு சொல்லுப்பா, தொழ வேண்டிய முறைப்படி தொழுகிறேன்னு சொல்லுப்பா, பேச வேண்டிய முறைப்படி பேசுறேன்னு சொல்லு, அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா குர்ஆன் அதைத்தான் சொல்லுது, ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறாரு. யாரு கரெக்டா முடிக்கிறாங்க அவர் அங்க ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறாரு. கரெக்டா தொழுகிறாங்க, ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறாரு. வெறுமனே வாயில இருந்து சத்தம் வர்றதுக்கு பேர் ஓத வேண்டிய முறை அல்ல. ஏன்னா சத்தத்தை கொடுக்குற ஓத வேண்டிய முறைப்படி சத்தம் போட்டுட்டு எல்லாரையும் நீங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்றேன். பல வருடங்களுக்கு முன்னாடி மதுரை ஆதீனம்னு ஒரு பெரியவர் இருந்தார். அருணகிரிநாதர் அவருடைய பேரு. சைவ மதத்துடைய தலைவராக இருந்தார். ஒரு இந்து சாமியார் அவர். ஒரு பெரிய பஞ்சாயத்து. அந்த நேரத்துல அவர் தொலைபேசியில் அழைச்சு அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச நேரம் அது. அப்ப அவரு நம்பரை கேட்டு வாங்கி தொலைபேசியில கூப்பிடுறாரு, தம்பி அல்தாஃபி, நான் அப்படி எல்லாம் பேசுவேனா? எத்தனை மேடைகள்னா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அந்த கலிமாவை எடுத்து பேசியிருக்கேன், நான் அப்படி சொல்லியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பேசவில்லை என்கிற நியாயத்தை என்று பேசுறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றாரு, ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வலல்லாஹின் வரைக்கும் மூச்சு விடாம ஓதுறார். ஓதி முடிச்சிட்டு அதுக்கு அர்த்தத்தையும் சேர்த்து சொல்றார். சொல்லி முடிச்சிட்டு இதெல்லாம் எத்தனை கூட்டத்துல நான் சொல்லி இருப்பேன், நானா அப்படி பேசினேன். அவர் ஓதுனதை கேட்டீங்கன்னா, நம்ம ஆலிம் சார் இன்னைக்கு ஓதுனார தொழுகையில அதே மாதிரி ஓத வேண்டிய நம்ம வச்சிருக்கோம்ல, ஓத வேண்டிய முறைப்படி ஓதினார். உலாய்க யுமினூன பி, அவர் மூமின் லிஸ்ட்ல சேர்த்துருவோம். நம்ம
ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறவர் மூமின்னு குர்ஆன் சொல்லுது. இவர் ஓத வேண்டிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஹா கரெக்டா இருக்கு, ஐன் கரெக்டா இருக்கு, கைன் கரெக்டா இருக்கு, நம்ம ஆலோசிக்கிற மாதிரியே கைரில் மக்லூபிங்கிறாரு. நம்ம கூட பல பேர் கைரில் மக்லூபிம்பாங்க. அவர் கைரில் கைனுக்கு கைனு ஐனுக்கு ஐனு வளவு வாழ்வின் லாத கரெக்டா வச்சிருக்கிற மூவின்னு சொல்லிடுவோமா? அப்ப அது அல்ல பொருள். இப்ப நீங்க சொன்னீங்க அதான் நிஜமான பொருள். என்னது? ஓத வேண்டிய முறை. ஓதுதல் என்று சொன்னாலே நன்கு கவனமாக ஆழ்ந்து சிந்தித்து படிப்பதற்கு பெயரே ஓதுதல். தமிழ் மொழியில ஓதுதல் என்கிற சொல்ல மேலோட்டமா படிக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆழ்ந்து படிக்கணும், கவனமா படிக்கணும், சிந்தனையோடு படிக்கணும். அந்த சிந்தனையோடு கூடிய படித்தலுக்கு தான் தமிழ்ல ஓதுதல். இப்ப நாம ஓதுறோம், என்ன ஓதுறோம்னே தெரியாம படிக்கிறதுக்கு ஓதுறதுன்னு வச்சுக்கோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். என்ன ஓதுறோம்? மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் ஓதுறோம். என்னப்பா ஓதுறோம்? மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் ஓதுறோம். அவ்வளவுதான். என்ன ஓதுறதுன்னு தெரியாது. இதுக்கு பேர் ஓதுறதா? இந்த ஓதுறதா எல்லாம் சொல்லல. புரிந்து ஓதுவதை, கவனத்தோடு ஓதுவதை, தெளிந்து ஓதுவதை, சிந்தித்து ஓதுவதை, ஆழ்ந்த புரிதலோடு ஓதுவதை, அந்த வேலையை நம்ம செய்யல. அதான் மிஸ்டேக். தமிழ்ல புரிஞ்சுன்னு சில பேர் படிக்கிறாங்க. அவங்களும் எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? அப்படியே பக்கம் பக்கமா படிச்சுட்டே போறாங்க. அவங்களையும் நிப்பாட்டி வச்சு கேட்டோம்னா அங்கேயும் ஒண்ணு தெரியும். என்னப்பா படிச்ச? ஒரு வசனம் 2 வசனம் எடுத்து வச்சு நீங்கள் நீண்ட நேரம் சிந்திக்கணும். அது சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கணும். இப்படியான ஒரு சிந்தனை முறையே நமக்கு பெரும்பாலும் கற்றுத்தரப்படல. அதான் சிக்கலை. அந்த முறையிலே திருமறை குர்ஆனின் ஒரு சிறு அத்தியாயத்தை எடுத்து நாம் வாசித்து இப்படித்தான் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் அதை தொடர்ந்து நாம் கடைபிடித்து அதில் டெவலப் ஆகி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அப்படி ஆழ்ந்து கவனித்து சிந்திக்காததுனால, மேலோட்டமா கவனம் இல்லாம, ஒரு ஈடுபாடு இல்லாம நாம் அந்த விஷயங்களை அணுகியதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கிற, ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் ஏற்படவில்லை, ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் ஏற்படல. அப்ப மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாவற்றிற்குமான அடிப்படை எங்க இருக்குன்னு கேட்டா அது நாம குர்ஆனை ஆழ்ந்து பார்ப்பதில் தான் இருக்கிறது. அதைத்தான் அல்ல ஆர்டராவே போட்டான். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். 38வது அத்தியாயம் சூரத்து ஸுமர்ல 29வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக், இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். முபாரக்குன் பரக்கத் பொருந்திய வேதம். லியதப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்ந்து சிந்திக்கணும். வலியததக்கர உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் நன்கு கவனித்து யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறோம். அவ்வாறு சிந்திப்பதன் வெளியாகத்தான் வாழ்க்கையில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். மேலோட்டமா கேட்டா கேட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நாம மேலோட்டமா தான் கேட்கிறோம் என்பதற்கு ஒரு சின்ன சான்று சொல்லி முடிச்சிடறேன். நம்முடைய கேள்விகளும் நம்முடைய வாசிப்பும் நம்முடைய குர்ஆன் தொடர்பும் மேலோட்டமா இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன ஒரே ஒரு சான்று சொல்றேன். ஒரு ஆண்டு காலத்தை எடுத்துக்குவோம், ஒரே ஒரு வருஷம். இப்ப இன்னையில இருந்து பேக்ல போங்க, அடுத்த ரமலான், பேக்ல போன பிந்திய ரமலான், கடந்து போன முந்தைய ரமலான், இந்த ஒரு ஆண்டு கால இடைவெளியில நாம எத்தனை மார்க்க சொற்பொழிவுகளை கேட்டிருப்போம்? ஒரு தோராய கணக்கு சொல்லுங்க. பெரும்பான்மையா விதிவிலக்குகளை விட்டுருங்க. சில பேர் கேட்டே இருக்க மாட்டாங்க, சில பேர் ரொம்ப கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தோராயமா சராசரியா தொலை வரக்கூடிய, இஸ்லாத்துல ஈடுபாட்டு கொண்டு இருக்கிற, ஓரளவுக்கு நல்ல மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த மாதிரியான ஆட்கள் எத்தனை மார்க்க சொற்பொழிவுகளை கேட்டிருப்போம்? தோராயம். வாரத்துல ஜும்மா மட்டும் வச்சாலே 50 தாண்டிடுச்சு. ஓகே, அடிஷனலா 1 சேர்த்தோம்னா 100 ஆயிடுச்சு. குறைச்சு போட்டாலும் ஒரு 100 சொற்பொழிவுகள் கேட்டிருக்கோம். வாரத்துல ஒரு ஜும்மா கம்பல்சரி. ஜும்மாவை தாண்டி அடிஷனா ஏதோ ஒரு பயான், அதை விட தாண்டி நம்ம கேட்கிறோம், நிறைய கேட்டுட்டு தானே இருக்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. 100 சொற்பொழிவுகள் ஓராண்டு கால இடைவெளியில நாம் கேட்டிருக்கிறோம், யூடியூப்ல கேட்டிருக்கிறோம், அதையும் தாண்டி கேட்டிருக்கிறோம். இந்த 100 சொற்பொழிவுகள்ல சராசரியாக நான் சொல்லக்கூடிய சில தலைப்புகள் வந்தே இருக்கும். என்ன தலைப்பு வந்திருக்கும்? புறம் பேசாத வந்திருக்கும், பொய் பேசாத வந்திருக்கும், தொழுகை கரெக்டா தொழுன்னு வந்திருக்கும், அவதூறு பேசாத அப்படின்னு வந்திருக்கும், வாக்குறுதி மீறாதன்னு வந்திருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன்ற சண்டை போட்டுக்காத. இதெல்லாம் சராசரியா மிக்ஸ் ஆகி ஒரு 10 தடவையோ, ஒரு 5 தடவையோ, ஒரு 15 தடவையோ வந்திருக்கும்.
இந்த ஓராண்டு காலத்தில் குர்ஆனிலிருந்து சொற்பொழிவாக நாம் கேட்ட இந்த விஷயங்களில் எத்தனை விஷயங்களை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இதை கேட்டேன் மாத்திட்டேன், அதை கேட்டேன் மாத்திட்டேன். பயான் பண்ணாரு ஜும்மாவுல, புறம் பேசினியே செத்த மோன வயலுள்ளி குள்ளி ஹுமசான்ட்டு அல்லா, அதனால மோடி இவ்வளவு பெரிய பாவமா நான் பேச மாட்டேன்னு 6 மாசத்துக்கு முன்னாடி தாங்க பயான் கேட்டேன். அதோட புறம் முடிஞ்சிச்சு, அவதூறு முடிஞ்சிச்சு. பக்கத்து வீட்டுக்கார இடத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறிட்டேங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். பேசினாரு, குர்ஆனையும் ஹதீஸையும் பேசினாங்க, அதோட மாறிட்டேன் என்று இந்த ஓராண்டு கால இடைவெளியில் நீங்கள் மாறிய, உங்களை மாற்றிய சொற்பொழிவுகள் எத்தனை, விஷயங்கள் எத்தனை? இந்த ஒரு வருஷத்தை நீங்க வச்சிருக்க பட்டியல் லிஸ்ட் கொடுங்க. ஒன் இயர் தான். நான் நீங்க 40 வயசுல 40 வருஷம் கேட்கல, 50 வயசுக்கு 50 வருஷம் லிஸ்ட் கேட்கல. ஒரே ஒரு வருஷம், ஒரு 6 மாசம், 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு பயன் பண்ணியிருக்கோம். 2 குறிப்பெல்லாம் எடுத்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒரு ஜும்மா சொல்றது ஒண்ணும் இல்லைல்ல. நெசமா சிந்திங்க. உண்மையிலே நம்மை விட துர்பாக்கியசாலிகள். உங்கள் பலருடைய முகங்களிலே இது சிரிப்பை வரவழைக்கிறது. உண்மையில் எனக்கு கோபத்தையும் கவலையும் வருத்தத்தையும் தான் தருகிறது. கிட்டத்தட்ட நானும் உங்களை போலத்தான் ஒரு நீண்ட நெடிய காலம் இருந்திருக்கிறேன். என்னை ஒன்றும் பரிசுத்தம்னு சொல்லிக்கிறேன், நான் உங்களோட மேம்பட்டவன்னு சொல்ற நிலையில்லை. ஆனால் இப்பொழுது நான் குர்ஆனை பார்க்கிற பார்வை மாறிடுச்சு. இதுவரைக்கும் குர்ஆனை நான் பார்த்த பார்வை வேறு. எனக்கு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கான ஒரு குறிப்பு புத்தகம் குர்ஆன், அவ்வளவுதான். இதுவரை பயான் பண்ணணும், தலைப்பு கொடுத்துட்டீங்க, ஜும்மா பேசிட்டு ஆகணும். என்ன பண்றது? ஏதாவது குர்ஆனை ஹதீஸை தான் பேச முடியும். போட்டு ஒரு 2 வசனத்தை எடு, என்னத்தை அவனை பேசு, அப்பா சூப்பரா பேசிட்டார். இப்படித்தான் என்னுடைய கடந்த காலமும் இருந்தது. நான் இல்லைன்னு மறுக்கல, நான் பரிசுத்தம் பேசல, நான் உன்னதம்னு சொல்லிக்கல, நானும் அப்படித்தான் இருந்தேன். எப்பொழுது குர்ஆனை ஆழ்ந்து கவனத்தோடு சிந்தித்து வாசிக்க ஆரம்பிக்கிறேனோ அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் மாற்றத்திற்கு என்னிடத்துல இப்போ ஒரு பட்டியல் காட்ட முடியும். சமீப நாட்களில், சமீப மாதங்களில், சமீப வாரங்களில் எனக்கு 45 வருஷத்துக்கு கேட்டீங்கன்னா என் டெய்லி லிஸ்ட், பேசின லிஸ்ட் நிறைய இருக்கு. எதை பத்தி பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன், அப்படி பேசுறேன், இப்படி பேசுறேன், பேசின லிஸ்ட் நிறைய இருக்கு. ஆனா என் வாழ்க்கையை மாத்தின லிஸ்ட் இல்லை. சமீப நாட்களில் என் வாழ்வை மாற்றிய பட்டியல் என்னிடத்திலே என் கரத்தில் இருக்கிறது. அதை செய்தது எது? வேற ஒண்ணுமே இல்லை. குர்ஆனுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா அது உங்களை செய்யும், அது உங்களை செய்யும், மாற்றும். ஏன்னா அல்லாஹ் படைச்சவனுடைய வார்த்தை, சாதாரண மனிதர்கள் வார்த்தையில் அவன் கொடுக்குறான் கேரண்டி. உன்னை மாத்துறதுக்கு தந்திருக்கிறேன், உன்னை முன்னேற்ற தந்திருக்கிறேன், உன் சீர்திருத்தத்துக்கு தந்திருக்கிறேன், உன்னை என்னோட இணைக்கிறதுக்கு தந்திருக்கிறேன், உனக்கு எனக்குமான தொடர்பை பலப்படுத்துறதுக்கு தந்திருக்கிறேன், உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை உத்தரவாதப்படுத்துறதுக்கு தந்திருக்கிறேன். கண்டிப்பா அதுல பொய் இருக்காது, பொய் இல்லவே இல்லை. உலகத்தை மாற்றிய நூல்களில் ஆகச்சிறந்த இடத்துல அல்லாஹ்வின் வேதம் தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறல, நம்ம குடும்பம் மாறல, நம்ம வீடு மாறல, நம்ம தெரு மாறல. அப்படின்னா குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு சரியில்லைன்னு அர்த்தம். அணுக வேண்டிய முறையில் அணுகல, பார்க்க வேண்டிய முறையில பார்க்கல, சிந்திக்க வேண்டிய முறையில சிந்திக்கல, படிக்க வேண்டிய முறையில படிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான கேள்வி, கோரிக்கை. இன்றைக்கு இப்ப தொழுதை விடுங்க, பின்னருவுல ஒரு கேந்தீங்க, எப்படி சஹருக்கு எந்திக்க போறோம், 1 ரக்காத் தொழுவுங்க, ஒரு 2 ரக்காத் தொழுவுங்க. இந்த கோரிக்கை அல்லாஹ்ட்ட வைங்க. யா அல்லாஹ் குர்ஆனை எனக்கு வெளிச்சமாக்கித்தா, என் கல்புக்கு இதமாக நீ ஆக்கித்தா. நபிகள் ஒரு துவா செய்வாங்க, ரொம்ப அற்புதமான துவா, ஒரு நீண்ட துவா. அது இன்ஷா அல்லாஹ் நேரம் இல்லை, நாளைக்கு நான் சம்பந்தமாக சொல்றேன். குர்ஆன் ஏற்படுத்துகிற தாக்கத்தை போல உலகத்தில் வேறு யார், எந்த மனிதனுடைய வார்த்தைகளும் பேச்சுக்களும் பயான்களும். என் பயான் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு, ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இல்லாட்டி உங்க கல்புல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். பயானை கேட்டவன புரிஞ்சுக்கிட்டேன், வேதத்தை கேட்டவன புரியல அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், ஃபக்ரவுமா தயஸ்ஸர மினல் குர்ஆன் வலக்கத் யஸ்ஸரல் குர்ஆன லிذிக்ர். இந்த குர்ஆனை சிந்தித்து விளங்குறதுக்கு ரொம்ப லேசா வச்சிருக்கேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை லேசுன்னு அல்லாஹ் சொல்றான், அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் பேசுனது புரியுது, இவர் பேசுனது புரியுது, அவர் சூப்பரா சொல்லிவிட்டாரு. அது எப்படி சொல்ல முடியுங்கிற, என்னால எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வை விட லேசா சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்றான், நான் லேசா தந்திருக்கேன் வேதத்தைன்னு. அது எனக்கு லேஸ் இல்லாத மாதிரி தெரியுது, அது எனக்கு சிரமமா தெரியுது, அது எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிற. ஆனா யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே அவரு சூப்பரா சொல்லிட்டாரு. அல்லாஹ்வுடைய வேதத்தை போல எளிமையானது என்னுடைய வார்த்தை இல்லை, அதை விட கடினமானதுதான். என்னுடைய வார்த்தை மட்டுமல்ல, உலகத்தில் பேசுகிற எந்த அறிஞருடைய வார்த்தையும் அது அப்படித்தான். ஆனா அது ஏன் சிரமமாச்சு தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை,
போக வேண்டிய முறைப்படி போகல, நுழைய வேண்டிய முறைப்படி நுழையல. மேலோட்டமா இப்படி இப்படி எட்டி பார்த்தா என்ன தெரியுமா? அதான் தெரியும். அதனோடு ஒட்டி பாருங்க, அது உங்களுக்கு தன்னை திறந்து காட்டும். எனவே அப்படி ஒட்டி பார்ப்பதற்காகத்தான் சூரத்துல் அஅலா என்கிற மிக்க மேலான என்கிற 87வது அத்தியாயத்தை எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் அது குறித்து விரிவான செய்திகளை நாம் பார்க்கலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.